அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 26வது நோன்பு பெரிய நோன்பு. அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். பிறநாள் நோன்புக்கு நைட்டுக்கு வெஜ் பிரியாணி செஞ்சுட்டு முட்டை மசாலா போட்டு வச்சுட்டேன். ஷீர் குர்மா பாயாசம் தான் செஞ்சேன். வெஜ் பிரியாணி நான் அதிகமா போட்டிருக்கேன், அதனால சிம்பிளா ருமானி சேமியால பாயாசம் செஞ்சேன். நான் சொல்ற அளவுல செஞ்சு பாருங்க, சேமியா பாயாசம் ரொம்பவே சூப்பரா வரும். 2 பேக்கெட் பால் தண்ணி போடாம திக்கா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. பால் சூடு பண்ணி சைட்ல வச்சிருங்க. ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி லைட்டா வறுத்துட்டு அதுலயே வெள்ளரி விதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸும் சேர்த்து வறுத்துக்குங்க. இப்ப அதே பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு ருமானி சேமியாவை வறுத்துக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் சூடு பண்ண பால் எடுத்து போட்டுக்கலாம். பால் போட்டு ஒரு கொதி வந்த பிறகு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மில்க் மேட் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச நட் சேர்த்துக்கலாம். நான் பாதாம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டான ஷீர் குர்மா ரெடி. இந்த ஈத் பெருநாளுக்கு இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. நான் வெஜ் பிரியாணி செஞ்சுட்டு முட்டை வேக வச்சு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரும், அவளுக்காக ஒரு பிளேட் மட்டும் வெஜ் பிரியாணி, முட்டை மசாலா, தயிர் பச்சடி, ஷீர் குர்மா எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு நைட் ஃபுல்லா நமாஸ் படிச்சு முடிச்சிட்டோம். நிறைய பேர் என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.